ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். எஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் இயல் ஒன்றில் வந்து யுகத்தின் பாடல். ஓகே, எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்வரத்தினம். எழுதினவர் யாருன்னா வில்வரத்தினம். எப்போவுமே நம்ம ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் என்ட்ரன்ஸ். ஓகே, நல்லா கவனிமா. மொழி மனித இனத்தின் முதல் அடையாளம். லாங்குவேஜ் தான் ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் எல்லாமே. ஸோ அது பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவானது. அந்த மொழின்றது வந்து சும்மா நார்மலாக அது உருவாகலை, பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியை பேசிக்காக வச்சு தான் வந்து அது வந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு இனத்தின் மைய இயக்கமாக விளங்குவதும் மொழியே. ஒரு இனத்தின் மைய, அதாவது அதுதான் சென்ட்ரல் பாயிண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் நம் அடையாளம். ஏன்னா நம்மளோட லாங்குவேஜ் தமிழ் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்மளோட அடையாளம். நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி சங்க காலம் தொடங்கி இன்றைய காலம் வரையும் உயர்தனி செம்மொழியாய் செழித்தோங்கி இருக்கிறது. புரிஞ்சதா? இது வந்து லாங்குவேஜை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இப்போ செயலுக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி எழுதினவர் யாருமா? வில்வரத்தினம். எஸ், ஃபஸ்ட்டு ஒன். என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே. என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே. வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே. உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். சரிங்களா? அப்போது இதுக்குரிய மீனிங்கை ஃபஸ்ட்டு பார்ப்போம். என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே அப்படின்னா என்னம்மா? என் தமிழ் தாயே அந்த விரலால் தொட்டு அந்த நெற்றியில் இடப்பட்ட திலகம், அதுபோல் அழகுடன் திகழ்பவளே. எப்படி நம்ம போட்டு பிந்திலாம் வைக்கிறோம் இல்லையா, அது எவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஆக்சுவலாக நம்ம அதை பார்க்க முடியாது. என் மிரரில் வேணால் நம்ம பார்க்கலாம், பட் நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி என் தமிழ் தாயே விரலால் தொட்டு நெற்றியில் இடப்பட்ட திலகம் போல் அழகுடன் திகழ்கின்றவளே. வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே. அப்போது அதுக்கு என்னென்னா, இப்போ வழி வழி நினதடி அப்படின்னா தலைமுறையாக ஜென்ரேஷனாக வந்து உன் திருவடிகளை தொழுத தமிழ் பற்றாளர். அப்போ உன்னோட திருவடி, ஆமாம் நம்ம தமிழ் லாங்குவேஜ், அப்போ அந்த தமிழ் லாங்குவேஜ் தான் நம்ம வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ தமிழ் வயலை அறிவால் ஆள உழுதவர். தமிழ் வயலை அறிவால் ஆள உழுதவர், அதான் உழுதவர். சரிங்களா? அடுத்தது வந்து என்னதுன்னா விதைத்தவர். பயனளிக்கும் நல்ல கருத்துக்களை தமிழ் நிலத்தில் விதைத்தவர், அவர் தான் விதைத்தவர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வியர்த்தவர்க்கெல்லாம் காலம் நேரம் கருதாது தமிழ் பயிர் தலைத்தோங்க வியர்வை சிந்த உழைத்தவர். காலம் நேரம் கருதாது தமிழ் பயிர் தலைத்தோங்க வியர்வை சிந்த உழைத்தவர். அடுத்தது என்னது? நிறைமணி தந்தவளே. ஆகிய தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் எண்ணற்ற மணி போன்ற இலக்கிய செல்வங்களை ஈந்தவளே. சரிங்களா? உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். அப்போது பல ஆண்டுகள் மேலும் பற்பல ஆண்டுகள் அதற்கு மேலும் பல ஆயிரம் ஆண்டுகள் நீ வாழ வேண்டும் என போற்றி பாடத்தான் வேண்டும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில்? புரிஞ்சுதாம்மா? அடுத்தது, காற்றிலேறி கனைக்கடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல்யென செல்லும் ஓர் பாடலை. கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். நல்லா கவனிமா. ரெண்டாவது ஸ்டான்ஸாக்கு மீனிங் என்னென்னா, எண்ணற்ற இலக்கிய வளங்களை கொண்டிருந்த பண்டைய தமிழ் பகுதியாம்
கபாடபுரத்தை கடல் காவு கொண்டு விழுங்கியது. சரிங்களா? ஸோ எண்ணற்ற இலக்கிய வளங்களை கொண்டிருந்த பண்டைய தமிழ் பகுதியாம். அந்த பண்டைய தமிழ் பகுதி தான் எதுனா கபாடபுரம். அந்த கபாடபுரத்தை வந்து கடல் காவு கொண்டு விழுங்கியது. அதன் பின்னும் தளராது, அதன் பின்னும் அது தளராது, சுழன்று வீசும் எதிர்ப்பு காற்றை தாண்டி, சுழன்று வீசும் எதிர்ப்பு காற்றை தாண்டி தடுத்து நிற்கும் அலைக்கடல், நெருப்பாறு, மலைமுகுடு போன்ற சக்திகளை வென்று தமிழ் செல்லட்டும் எனும் பாடலை காலத்தாலும் அழிக்கவியலாத தொல்கனிமங்கள் தமிழ் பற்றி கூறும் உரமான செய்திகளை எல்லாம் சேர்த்து கொண்டு பாடத்தான் வேண்டும். புரிஞ்சுதா? செகண்ட் ஸ்டான்ஸா எவ்வளோ அழகாக அந்த லாங்குவேஜை எப்படியெல்லாம் வர்ணிச்சு எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்தது மூணாவது, ஏடு தொடக்கி வைத்து என்னம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. இதுக்கு என்ன மீனிங் சொல்லலாமா? கவனிமா. ஏடு தொடக்கி வைத்த என்னம்மை, அப்போது ஏடெடுத்து படிக்க எனக்கு அருளிய என் தாயே, மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த, தரையில் கொட்டப்பட்ட மண் மீது என் சுட்டு விரலை பிடித்து கொண்டு எழுத பயிற்றுவித்த தாயே, அந்த விரல் முனையை தீயிலே தோய்த்து, அப்போது அந்த சுட்டு விரல் கொண்டு தமிழை முற்றாக அழிக்க எந்த சக்தியாலும் இயலாது என தீ போன்ற வலிமையான சொற்களால் திசை எட்டிலும் எழுதி வைக்கத்தான் வேண்டும். அதுவே இந்த யுகத்தின் பாடல் ஆகும். சரிங்களா? புரிஞ்சுதா? இன்னும் ஒருக்க மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் மீனிங் மட்டும் சொல்கிறேன், பாட்டை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னாம்மா, நல்லா கவனிங்கம்மா. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக்கு, என் தமிழே விரலால் தொட்டு நெற்றியில் இடப்பட்ட திலகம் போல அழகுடன் திகழ்கின்றவளே, தலைமுறை தலைமுறையாய் உன் திருவடிகளை தொழுத தமிழ் பற்றாளர், தமிழ் வயலை அறிவால் ஆழ உழுதவர், பயனளிக்கும் நல்ல கருத்துக்களை தமிழ்நிலத்தில் விதைத்தவர், காலம் நேரம் கருதாது தமிழ் பயிர் தலைத்தோங்க வியர்வை சிந்த உழைத்தவர் ஆகிய தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் எண்ணற்ற மணி போன்ற இலக்கிய செல்வங்களை ஈந்தவளே, பல ஆண்டுகள் மேலும் பற்பல ஆண்டுகள் அதற்கு மேலும் பல ஆயிரம் ஆண்டுகள் நீ வாழ வேண்டும் என போற்றி பாடத்தான் வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவோட மீனிங். சரிங்களா? அடுத்து செகண்ட் ஸ்டான்ஸா, எண்ணற்ற இலக்கிய வளங்களை கொண்டிருந்த பண்டைய தமிழ் பகுதியாம் கபாடபுரத்தை கடல் காவு கொண்டு விழுங்கியது. அதன் பின்னும் தளராது சுழன்று வீசும் எதிர்ப்பு காற்றை தாண்டி தடுத்து நிற்கும் அலைக்கடல், நெருப்பாறு, மலைமுகடு போன்ற சக்திகளை வென்று தமிழ் செல்லட்டும் எனும் பாடலை காலத்தாலும் அழிக்கவியலாத தொல்கனிமங்கள் தமிழ் பற்றி கூறும் உரமான செய்திகளை எல்லாம் சேர்த்து கொண்டு பாடத்தான் வேண்டும். சரிங்களா? அடுத்தது மூணாவது ஸ்டான்ஸா மீனிங், ஏடெடுத்து படிக்க எனக்கு அருளிய என் தாயே, தரையில் கொட்டப்பட்ட மண் மீது என் சுட்டு விரலை பிடித்து கொண்டு எழுத பயிற்றுவித்த தாயே, அந்த சுட்டு விரல் கொண்டு தமிழை முற்றாக அழிக்க எந்த சக்தியாலும் இயலாது என தீ போன்ற வலிமையான சொற்களால் திசையெட்டிலும் எழுதி வைக்க வேண்டும். அதுவே இந்த யுகத்தின் பாடலாகும். புரிஞ்சுதாம்மா? இது ஈஸி தான். நீ திரும்ப திரும்ப இதை கொஞ்சம் கேட்டுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன். எப்போவுமே வந்து நம்ம ஒரு பாட்டை எப்படி கேட்குறோம் அது மாதிரி வந்து இந்த இதை நீ கேட்க கேட்க உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஃபஸ்ட் ஸ்டான்ஸ் ஆகுரிய மீனிங் என்ன, செகண்ட் ஸ்டான்ஸ் ஆகுரியது என்ன, அப்போ மீனிங் புரிஞ்சு படித்தேன்னா உனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து இந்த ஏடு தொடக்கி வைத்த என்னம்மை இதுதான் வந்து நமக்கு மனப்பாட பகுதி. ஸோ இதை நல்லா வந்து படிச்சுக்கணும். அது ரொம்ப ஈஸியானது தான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை எழுதின ஆசிரியரை பற்றி பார்க்க போகிறோம். ஆசிரியர் யாருமா? வில்வ ரத்னம். சரிங்களா? எப்போவுமே ஒரு செயலை வந்து நம்ம வந்து படிக்கும்போது ஆசிரியர் குறிப்பு, ஏன்னா அதிலிருந்தும் வந்து 1 மார்க்ஸ் இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம படிக்கும்போதே கரெக்டாக படிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து ஒரு 1 மார்க் இருக்குது பாருங்கள்.
ஆக்சுவலாக வந்து இந்த இன்சைட் த பாக்ஸ். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை. இது சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரசுல் கம்சதோவ். ரசுல் கம்சதோவ். சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்க்க போகிறோம். நான் உனக்கு இப்போது நடத்திட்டு நான் திரும்ப வந்து கொஷினை வந்து ப்ராப்பராக வந்து உனக்கு மறுபடியும் வந்து டீச் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இப்போது யூ ஹேவ் டு லிசன். கவிஞர் பெயர் வந்து என்னென்னா சு. வில்வரத்தினம். இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுதீவில் பிறந்தவர். யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுதீவில் பிறந்தவர். சரிங்களா? இவருடைய கவிதைகள் மொத்தமாக 2001 உயிர் தெழும் காலத்துக்காக என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டன. இவருடைய கவிதைகள் வந்து மொத்தமாக 2001 வந்து உயிர் தெழும் காலத்துக்காக என்ற ஹெட்டிங்கில் வந்து தொகுக்கப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. இவர் கவிதை இயற்றுவதுடன் சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வில்வரத்தினம் வந்து நாட் ஒன்லி கவிதை எழுதுறது மட்டும் கிடையாது அவருடைய ஒர்க்கு, நல்லா பாடும் டேலண்ட்டும் இருக்கும் அவர்கிட்ட. ஸோ வில்வரத்தினத்தின் 2 கவிதைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள் பாடப்பகுதியில் இடம்பெறுகின்றன. 2 கவிதையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் இதில் வந்து இடம்பெறுகின்றன. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின் ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்போவுமே நான் சொல்கிறது தான், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப கேட்க நம்மளோடைய மைண்டு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிறத விட கேட்கும்போது வந்து நமக்கு வந்து அது இனிமையாகவும் இருக்கும், என்ன சொல்கிறாங்கன்றது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகவும் செய்யும். நீ வேணால் ஒரு புக்கை கையில் வச்சுக்கோ, புக்கை கையில் வச்சுட்டே கூட கேளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? பட் நம்மளோட டார்கெட் வந்து என்னென்னா ஃபுல் மார்க் வாங்கணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.